எல்லோருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அதாவது ஒரு சம்பவத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். அது என்ன சம்பவம், என்ன வசனம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு இந்த வசனத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடி அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில சோதனை வராதா? கண்டிப்பா சோதனை வரும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்போது அவருக்கு நாளை என்ன நடக்க போகுது அப்படின்னா, சிலுவை தண்டனை, சிலுவை மரணம், அநேக அடிகள், அநேக காயங்கள் பட போகிறார். அந்த வேளையில கெத்செமனே தோட்டத்துல 3 முறை பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடுங்க, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்ல காரணம் என்ன? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா, 2 பேருமே யார் அப்படின்னா, சீஷர்களும் சோதனைக்குள்ளதான் போறாங்க, இயேசு கிறிஸ்துவும் சோதனைக்குள்ளதான் போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சோதனைக்குள்ள போகும்போது என்ன ஆனார் அப்படின்னா, பிதாவுடைய சித்தத்தை கையில் எடுத்தார். அதை நிமித்தம் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோதனைக்குள்ள பிரவேசித்தாங்க. ஆனா சோதனையில அவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிற்க முடியல, ஜெயிக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல இந்த காணொளியில இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு சில சோதனைகள் இருக்கலாம். சோதனை நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், சோதனை பாதையில தான் நம்ம நடக்கிறோம். சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாது என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா மாறும், நம்மளுடைய சூழ்நிலை எப்படியாய் மாறும். பிதா வைத்திருக்கிற சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை நேராக கடந்து செல்லும். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து மரணம் அவருக்கு தெரிந்திருந்தும், என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை கையில் எடுத்து சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிசுத்த ரத்தம் சிந்தி அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போ சீஷர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோதனைக்குள்ளதான் பிரவேசிக்கிறாங்க. ஆனா சீஷர்கள் சோதனையை என்ன பண்ணல அப்படின்னா, ஜெயிக்கல. சோதனை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அவங்கள அப்படியே தக்க வச்சுக்கிச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைய இந்த காணொளி நிமித்தம் சோதனை உங்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு சோதனையிலிருந்து எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து வெற்றி பெறுகிறவர்களாய் நீங்களும் நாங்களும் காணப்பட வேண்டும். அப்போ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணம், இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை பலவீனப்படுத்தும், ஆவியோ உற்சாகப்படுத்தும். அந்த ஆவி உற்சாகப்படுத்துவது எது தெரியுமா? நம்முடைய ஜபம் தான். நம்ம ஜபம் எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ நம்முடைய ஆவி உற்சாகம் அடையும். அதனால இயேசு கிறிஸ்து எப்படி சோதனை பாதையில் கடந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து வெற்றியை சிறக்க செய்தாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் வரலாம். ஆனால் சோதனையில மூழ்கி விடாதபடிக்கு வெற்றியின் பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெற்றியின் ஜெயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை மறந்துடாதீங்க. இன்று கற்றுக்கொள்கிற பாடம் அது மட்டும்தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.